ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து மகாலயா அமாவாசை இல்லையா, அதனால இன்னைக்கு நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து விரதம் பிடிச்சிருக்கோம். ஸோ உங்கள் வீட்லலாம் நீங்கள் வந்து விரதம் பிடிச்சிருக்கீங்களா இல்லையா, என்னென்ன சமைச்சிங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு எங்கள் வீட்டிலலாம் என்ன அமாவாசை ஸ்பெஷலாக அப்படின்றத பார்க்கலாம். ஹாய் தங்கம். உப்பு. வெரி குட். சரி, அடுத்தது அம்மா என்ன வைக்குது? ஒன்று பிடிக்கலன்னா அம்மா சாப்பிட்டுக்குவேன், அப்பா சாப்பிட்டுக்குவேன். ஒன்று அது ஜிப்ஸு. இது வாழைக்காய் சிப்ஸுங்க. இது வறுவல். வாழைக்காய் வறுவல். நெக்ஸ்ட்டு அளவளவா சாப்பாடு போடு, அளவளவா வை, சாப்பிட்டு வாங்கிட்டு பிள்ளைங்க. போதும், சாப்பாடை பிச்சு விடு பாப்பா. ஓகே, சாப்பாடு. வேறு என்ன நீ சார்? ஹாய், சாப்பாட்டில் விளையாடக்கூடாது. கொத்தவரங்காய் சாம்பார். காக்காக்குள்ளே சாப்பாடெலாம் வச்சாச்சுங்க. தியா, அப்பா அடி போட்டுருவேன் தெரியுமா? அங்கிட்டு ஓரமாக எடுத்து வை. சாப்பிடையில் சாப்பாடு, விளையாடையில் விளையாட்டு. அப்பளம், பாயாசம். அது மேலே பாயாசம் ஊற்ற போதம்மா. அவனுக்கு தனியாக ஊற்று. தியாவுக்கு அப்படி. ஓஹோ, தாரணேஷுக்கு திராட்சை வரும். தாரணேஷுக்கும் ஏய், இந்த அப்பளத்தோட சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும்டா தங்கம். டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக பானிபூரி சாப்பிட்ற மாதிரி. போதும். முந்திரி பருப்பு அவ்வளோதான். சரி, என்ன கீரையெல்லாம் இருக்குண்ணா? சரி, எடுத்து வை. வேணாம், கீரையெல்லாம் சாப்பிடாதுங்க பிள்ளைங்க. வடையெல்லாம் சொல்லலான்னு தான் பார்த்தோம். நிஷா என்ன ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டா. தேங்காய் பூ போட்டு சூப்பராக. இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். தியா சொல்கிறா பத்தியா இல்லையா? முந்திரி நீ எந்திரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய். நான் நிஷாவு எல்லோரும் சாப்பிட போகிறோம். சாப்பிட்றா தங்கம். பாயாசம் எப்படி இருக்கு? எல்லாம் இப்போ வந்து உடனே செஞ்சது. சாப்பாடு, அப்புறம் சாம்பார், கீரை மட்டும். இப்போ இனிமேல் பேச முடியாது, ஏன்னா ஃபேனை போட்டு விட்டா. சரி. இப்போ வந்து எல்லாம் அவசரமாக செஞ்சு இப்போ தான் சாப்பாடை விரதம் விட்டுட்டு இப்போ சாப்பிட்றோம். ஓகே, பாய் சொல்லிடு. தியா பாய் சொல்லு. தாரணேஷ், தியா பாய் சொல்லு. நிஷா பாய் சொல்லிடு. பாய்.